புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள். கைவினை பொருள்களை நோக்கி ஏன் கடவுளே என்று நீ சொல்லுகிறாய்? ஒசையா நூலிலிருந்து இந்த வார்த்தைகள். எங்கள் கடவுளே என்று இந்த கைவினை பொருள்களை நோக்கி இனி சொல்ல மாட்டோம் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. ஆண்டவரை நோக்கி நாமும் பாடி புகழ்வோம். ஆண்டவர் நம்மையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் திருப்பாடல் 51 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் என்று. பல்வேறு சூழல்களில் நாம் பேசுவதை நாம் கவனிக்கிற போது நம் வாயின் வார்த்தைகள் எல்லாம் நமது புகழையே சாற்றுகிற ஒரு அடையாளமாக மாறிப்போயிருக்கிறது. அல்லது நமக்கு உகந்த பிள்ளைகள், நமக்கு உறவினர்கள், நம்முடைய உற்றார் என்று நம்முடைய பிள்ளைகளை புகழ்ந்து பாடுகிற அந்த ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றிலிருந்து மனிதர்களை அல்ல, நம்மை படைத்த ஆண்டவரை புகழ்கிற, சான்று பகிர்கிற சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்ற உணர்வோடு ஆண்டவரை பாடி துதிக்கிறோம். ஆண்டவர் படைத்த எல்லா காரியத்திலும் மிகச் சிறப்பான ஒரு அடையாளம் மனித குலம். மானிடரை படைக்கும்போது மட்டுமே அவர்களை என்னுடைய சாயலில், என்னுடைய உருவில் நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் உண்டாக்கினார். இயேசு ஆண்டவருடைய உருவாக சாயலாக இருக்கிற நாம் தந்தையின் புகழ் சாற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல வேளைகளில் உலகு சார்ந்த அடையாளங்களை நம்முடைய சாட்சிகளாக அல்லது நம்முடைய தெய்வங்களாக நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இந்த பாடல் வரிகள் வழியாக பாடி ஆண்டவருக்கு பறைசாற்றுவோம். ஆண்டவருக்கு உண்மையை எடுத்துரைப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வரிகளை நாம் பார்க்கிற போது ஆண்டவர் தாமே வெறுமையின் ஆவியை அல்ல, உறுதி தருகிற புதுப்பிக்கிற ஆவியை நமக்குள்ளே தந்து வழிநடத்த இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் மன்றாடி ஜெபிக்கிறோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பது போல நம் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தும் இந்த வேளையில் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொண்ட இனமாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்மை நிறைவாய் அறிந்து உமக்கு சான்று பகருகிற, உம்மையே புகழ்ந்து பாடுகிற அந்த நிறைவை நோக்கிய பயணமே எங்களுடைய வாழ்வின் நிறைவு என்பதை உணர்ந்து செயல்பட ஆற்றலும் பேலனும் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதே